குலம் காக்கும் தெய்வம் என்றால் தன் குலத்தை காப்பாற்ற, தன் குலத்தில் விளையும் குழந்தைகளை காப்பாற்றுதல் என்று முறை. அப்ப அங்க தடையாக நிற்கிறது, ஒரு பெண் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், குழந்தை பாக்கியம் இல்ல, என் வீட்டுல திருமணம் நடக்கலமா, ரெண்டு பிள்ளைங்க இப்படி இருக்கு அப்படியெல்லாம் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க குலதெய்வம் ஏதோ கட்டு போட்டு உள்ளது, குலதெய்வத்துக்கு கட்டு போட்டு உள்ளார்கள் என்று பொருள். அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் குலதெய்வம் குலத்தை காக்க வராது, வேற யாரோ ஒரு கட்டுக்குள் அடங்கி நிற்பது என்று பொருள். அப்ப அங்க பிரச்சனைகள் நிலைத்து நிற்கும். என்ன நிலைச்சிருக்கும்? குழந்தை பாக்கியம் இருக்காது, திருமண தடை இருக்கும், சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காது, பிள்ளைகளின் கல்வி தடைப்பட்டு நிற்கும், நோய்கள் அதிகப்படியாக இருக்கும், எப்பொழுது பார்த்தாலும் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள், மது அருந்துதல், சூதாடுதல் என்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இது போல் அனைத்தும் அந்த வீட்டுல இருக்கு அப்படின்னா, அப்ப குலதெய்வத்தை முதலில் வரவழைக்கிறதுக்கு ஒரு வழி இல்ல. இஷ்ட தெய்வமாவது வந்து காப்பாத்தணும்னா குலதெய்வம் இடம் கொடுக்காமல் இஷ்ட தெய்வம் வந்து காப்பாத்தாது. அப்ப குலதெய்வம் வர வேண்டும் என்றால் இறைவனுக்கு எங்கேயாவது நல்லா உனக்கு பிடிச்ச சாமி கிட்டையோ அம்மன் கிட்டையோ அல்லது முருகர் கையிலையோ, ஏன்னா முருகன் அசுரர்களை வென்றவன். முருகன் வந்து நிக்கிறான்னா தாய் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அப்போ முருகர் கிட்ட போயோ விநாயகர் கிட்ட போய் இந்த ஒரு இறைவன் கிட்ட போய் நிறைய மல்லிப்பூ, இல்ல பன்னீர் ரோஜாக்கள் எதைய கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பூக்களை கை நிறைய நம்ம எடுத்துட்டு வந்துடணும் வீட்டுக்கு. பூக்களை வாங்கிட்டு வந்துட்டு, இல்ல அம்மன் கோயிலுக்கு போய் ஏதோ இடத்துல உதிரி பூக்களை போட்டு அர்ச்சனை செஞ்சு அதை அப்படியே கொடுத்துருங்க சாமி, வீட்டுல பூஜை பண்ணணும்னு சொன்னா கொடுத்துருவாங்க. நம்ம அந்த மலரை எடுத்துட்டு வந்து வீட்டுல பன்னீர் அந்த கிண்ணத்துல ஊத்தி, ஒரு கண்ணாடியோ பித்தளையோ ஏதோ ஒரு, இப்பதான் எல்லாரும் பூ போடுறதுக்கு வாங்கி வச்சுக்கோ இல்லைங்களா, அந்த கிண்ணம் நிறைய பன்னீரை ஊத்திட்டு அந்த சாமி கிட்ட போயிட்டு வரீங்க இல்லைங்களா, அன்றைக்கு அந்த அந்த தெய்வத்துக்கிட்ட எங்க வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு வரணும்? பூவை வாங்கிட்டு வரோம், விபூதியை வாங்கிட்டு வருவோம், குங்குமம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அதையும் அந்த பன்னீரிலே போட்டுட்டு அந்த அர்ச்சனை பண்ண பூக்களை போட்டு வைத்து விட்டு, நீங்க வெளியில வைக்கிறீங்களோ வீட்டுக்குள்ள வைக்கிறீங்களோ, எங்க நீங்க நெகட்டிவ்னு உணர்றீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு பூஜை பண்ணீங்கன்னா அந்த பூஜையில சில கட்டுகள் அவிழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா முருகனோ சிவபெருமானோ அன்னைக்கு உகந்தவர். அப்ப அந்த வீட்டுல இருந்தா இந்த மாதிரி செஞ்சுட்டு வரதான், ஒரே நாள் செஞ்சுட்டு கட்ட ஒரு மண்ணம் கெட்டுறாதீங்க. இது ஒரு வெள்ளிக்கிழமை மாத்தி வைக்கிறது இல்லம்மா, எனக்கு பக்கத்திலேதான் கோயில் இருக்கு அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குரு சன்னதிக்கு போறீங்க, இல்ல ஒரு ஜீவ சமாதிக்கு போறீங்கன்னா அங்க அர்ச்சனை பண்ற அந்த பூக்களை வாங்கிட்டு வந்து அந்த மலர்களை போடுறது. ஏன்னா சித்தர்களுக்கு இல்லாத ஒரு கட்டாவுக்கிற சக்தி வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா விதமும் அத்துவித ரகசியமும் தெரியும். மந்திரம், மாந்திரீகம், மூலிகை வைத்தியம், தாந்திரீகம், அத்தனையும் சாஸ்திர சம்பிரதாயங்கள், வானியல், உலகியல், பூமியல், எல்லாம் இறை அருள் அத்தனையும் நிறைஞ்சவங்க சித்தர்கள். அப்ப அந்த ஜீவசமாதி கிட்ட போறீங்கன்னா அந்த ஜீவசமாதி கிட்ட இருக்கிற மலர்கள், என்னால் கிட்டதான் இருக்கிறேன் நானு, அப்ப நித்தமே கொஞ்சம் போய் பூக்களை போட்டுட்டு அந்த பூக்களை வாங்கிட்டு வர்றது. நான் வீட்டுல வேலையை பார்த்துட்டேன்னா அவங்க வீட்டுல இருக்கிற ஆண் மகன் போகலாம், புருஷன் போகலாம், யாரும் போயிட்டு வாங்கிட்டு வந்து போட்டு அந்த நீர்ல வச்சு பூஜை பண்ணும் பொழுது இந்த கட்டுக்கள் அவிர்க்கப்படும். எதனால இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப குலமே காக்கப்படாம இருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப அந்த குல தெய்வம் கட்டுக்குள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வேதனைகள், ரொம்ப கஷ்டத்துல அவஸ்தப்படுறது, துக்கத்துல இருக்கிறது, பொழுதன்னைக்குமே திருமண தடையில நிக்கிறது, கிட்டக்க வந்துட்டு திருமணம் நிக்கிறது, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு எல்லாமே ஒரு சில கர்மக்கள் இருந்தாலும் பிதிரு சாபம் இருக்கலாம், கர்மக்கள் இருக்கலாம். எதனால? அப்ப பிதிரு சாபம் கர்மாலாம் வந்து நம்ம போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஜாதகத்திலே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த குலதெய்வ கட்டை வந்து அதுல சொல்ல தெரியாது, ஜாதகத்துல வர. அப்ப யாராவது ஒரு தாந்திரிகம் படித்தவர்கள், நல்லா மெடிடேட் பண்றவங்க, நல்லா தியானிக்கிறாங்க, நல்லா பூஜிக்கிறவங்க, அவங்க வந்து அந்த காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவங்க தெய்வ அம்சங்கள் நிறைந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது உங்க வீட்டில் இருக்கும் நெகட்டிவ்கள் அவங்க காலடி பட்டதுமே அது கட்ட அவிழ்க்கப்படும். எதிரியால் கட்டப்பட்டு இருந்தால் அந்த கட்ட குலதெய்வமே தெரியலமா, எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியலம்மா, நான் என்ன பண்றது அப்படின்னா, குலதெய்வம்
வழிபாட்டிற்கு தெரியவில்லை என்றால் இஷ்ட தெய்வத்தை நம்ம கொண்டாடினோம். எனக்கு எப்பவுமே வழியாவே எங்களுக்குள்ள குலதெய்வம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப அந்த குலதெய்வம் தெரியவில்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம இஷ்ட தெய்வமும் முருகனை கும்பிடுவோம், பிள்ளையார கும்பிடுவோம், இல்ல சிவபெருமான கும்பிடுவோம், யாரோ ஒருத்தரை கும்பிடுவோம். இருக்கிறதுல இந்த 4 தெய்வங்கள் தான் நம்ம யாருக்காவது ஒரு குல தெய்வமா இருக்கும். கருப்பண்ணா இருக்கணும், இல்ல முனீஸ்வரனா இருக்கணும், இல்ல ஒரு சிவகோத்திரமா இருப்போம், விஷ்ணு கோத்திரமா இருப்போம். ஏதோ ஒண்ணு, இப்படி ஏதோ ஒண்ணுலதான் குலதெய்வம் வந்து நிக்கும். தெரியாத பட்சத்துக்கு யாரையாவது பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை குலதெய்வமா பாவித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டு பெரியோர்களை, ஒரு நல்ல பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, பெரியவங்களெல்லாம் நம்ம வந்து பூவடக்காரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப தை வெள்ளி ஆடி வெள்ளியில கும்பிடுவாங்க. ஆனா இந்த சித்ரா பௌர்ணமி, அதுக்கப்புறம் தைப்பூசம், அது கூட ஒரு நல்ல நாள், மாசி பௌர்ணமி, இந்த மாதிரி நாள்ல வந்து அவங்களுக்கு நம்ம புடவை ஜாக்கெட் எல்லாம் வச்சு, எதனாலும் தெரியல என் குலத்துல இத்தனை கஷ்டம் இருக்கு, என் வீட்லயும் வாரிசுக்கள் உருவாகணும், குழந்தை பாக்கியம் வேணும், நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ பிழை செய்திருந்தால் எங்களை மன்னித்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தமே உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஒரு 2 ஊதுவத்தியும் 2 நெய் தீபம் போட்டுட்டு நம்ம ஒரு 21 முறை யாரெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் தெரியாது, பேசினவங்க அத்தனை பேரும் என்னை மன்னிக்கட்டும், அத்தனை ஆத்மாக்களும் என்னை மன்னிக்கட்டும், அத்தனை ஆத்மாக்களையும் நான் மன்னிக்கின்றேன். எத்தனை ஆத்மாக்களோட நம்ம வைத்தரசம் கொட்டிக்கிட்டோம், என்னென்ன பழி சொற்களுக்கு ஆளாயிருக்கணும் தெரியாது. அந்த கோவத்து பேர்லதான் போய் என்ன பண்ணிருப்பாங்க, குல தெய்வங்களை கட்டு போட்டிருக்கலாம், குலமே விளங்க கூடாதுன்னு செஞ்சிருக்கலாம். நமக்கு எதை செஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. எதனால இந்த குலத்தை காக்கும் தெய்வமே கைவிடுது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த குலத்துல நாம என்ன தவறு பண்ணினோம்னு முதல்ல யோசிக்கணும். குலம் காக்க நாம் என்னென்ன தேவைப்படுது, முதல்ல மன்னிப்பு கேட்கறது, அந்த இஷ்ட தெய்வங்க கிட்ட இருந்து அந்த விபூதியை வாங்கிட்டு வர்றது, பூக்களை வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணின பூக்களை வாங்கிட்டு வந்து பன்னீர்ல போட்டு வச்சு வீட்டுல பூஜை அறையில வைக்கிறதோ இல்ல ஹால்ல வைக்கிறதோ, அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கழிவு. அது நீங்க போய் முதல்ல உங்க ஜாதகங்களை பாருங்க. உங்க பிள்ளைங்களோட ஜாதகத்துல கர்மா நிறைய இருக்கா, பிதிரு சாபம் நிறைய இருக்கா, எதனால இப்படி இருக்கு. மற்றதெல்லாம் 7 நாள் சனி இதெல்லாம் சொன்னீங்கன்னா, நீ 9 நவகிரகங்களோட நான் சொல்லியிருக்கேன், நவதானியங்கள்ல விளக்கேத்துங்க, அது சரியா போயிடும். மற்றபடி இந்த சாப விமோச்சனத்துக்கு இந்த மாதிரி ஏழைகளே ரொம்ப இருக்கிறவங்களுக்கு புடவை ஜாக்கெட் வச்சு கொடுக்கறது. எத்தனை அடியார்கள் இப்போ நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், திருவண்ணாமலைக்கு போனா அடியார் கூட்டம் இருக்கு, வள்ளிமலைக்கு போறோம்னா அடியார் கூட்டம். அப்படி ஒரு அடியார் கூட்டத்தின் நடுவே நம்ம என்ன பண்ணணும், அடியார்களை காலில் விழுந்து வணங்குவது. அப்ப அவங்களோட ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாங்க, நல்ல சௌபாகியத்தோட குழந்தை பலத்தோட இருங்க அப்படின்னு. எப்படி சாவித்திரி தன் கணவனை மீட்டு கொண்டு வந்தார், அவரோட ஜாதகத்துல இன்னைக்கு காலையில இறந்துருவாரு, அந்த 2 நாளைக்கு முன்னாடியே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுது, விடிய விடிய விரதம் இருக்கு, நல்ல விரதம் இருக்கு, பாத்துன்னு இருக்கு, அவரு மடியில படுத்துன்னு இருக்காரு. இந்த அம்மாவுக்கு தெரியுது. அப்போ வந்து கருப்பான ஒரு உருவம் வந்து நிக்குது. நிக்கும் பொழுது யார் அப்படின்னு கேக்குறாங்க. நான் யம தர்மராஜா, உன் கணவன் உயிரை கொண்டு செல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்பதற்கெல்லாம் பதில், இல்ல ஆயுள் முடிஞ்சு விட்டது, நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சொல்லுது, நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல், இல்ல எனக்கு நேரமே இல்ல, உன் கணவனோட உயிரை நான் எடுக்கதான் வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது அந்த அம்மா வந்து நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவுக்கு அந்த பதிவிரதையும் அந்த சக்தியும் ஈசனோட அருளும் இருந்ததுனால தன் கணவனை புடிச்சுன்னு போகும்போது பின்னாடியே அந்த அம்மா போகக்கூடிய அளவுக்கு, யம தர்மராஜா போற அளவுக்கு இந்த அம்மா கூட போற அளவுக்கு சக்தி கிடைக்குது. அப்ப இந்த பெண் தொடர்ந்தே வரால, உனக்கு என்னதான் தேவை சொல், என் வேலையை தடை செய்யாதேன்னு யம தர்மன். அப்போ சுத்தி வளைச்சு எப்படி கேட்டாலும் நேரம் வந்துடுச்சு, நாளே நான் தள்ளி போட மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு. என் மாமனாருக்கு கண்ணு தெரிய வேணும், அவ்வளவுதானே, நீ கேட்கிற வரத்தை தரேன், கேட்டுக்கொள், 3 வரங்கள் தரேன் அப்படின்னு யமதர்மன். என் மாமனாருக்கு கண்ணு போயிடுச்சு, கண் பார்வை வரணும், அவ்வளவுதானே, தந்து. அவர் இழந்த நாடு நகரம் பொருள்
எல்லா அரண்மனைகளையும் செல்வாக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அதனே தந்துட்டா போச்சு அப்படின்னு. உடல் பலம், ஆரோக்கியம், எதிரியெல்லாம் வந்தா கூட படை வீரர் எல்லாம் சேர்த்து தாங்க ஐயா, எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா அதை காக்கிறதுக்கு வீரம் எல்லாம் வேணும்ல. அனைத்தும் தந்து விட்டாகி விட்டது. சொல் இன்னும் ஒரு வரம், நான் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும், எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் அப்படியே ஆகட்டும், நிறைய குழந்தைகளை பெற்று நீடூழி வாழ்வாங்கு வாழ்வாயாக அப்படின்னு அவர் ஆசை. குழந்தைகளை பெறணும்னா யார் வேணும்? புருஷன் வேணும் இல்லையா? அப்ப என் கணவரை நீங்கள் அழைத்து போனால் நான் எப்படி குழந்தை கொடுத்த வரத்தை வாங்க முடியாது. அறிவு பாரு, எத்தனை அறிவு பெண்களுக்கு தான் அந்த அறிவு சாமர்த்தியம் கொடுத்துருக்காங்க. அப்ப எத்தனை அறிவு பாரு. அந்த அறிவு பூர்வமா கேட்டதுனால யமதர்மராஜா சாவித்திரியோட புருஷனை கொடுத்துறார், அனுப்பிறாரு. அதுதான் சாவித்திரி யமதர்மராஜா வரைக்கும் போய் மீட்டு கொண்ட வந்த கதை. அப்போ ஒரு யமதர்மர் கிட்ட இருந்தே ஒரு பெண் தன் கணவனை மீட்டு வரும் சக்தி உடையவள் என்றால் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ குலதெய்வத்தை கேட்கறதுக்கு, குலதெய்வத்தை கிட்ட இருந்து வரம் வாங்கறது, குலதெய்வம் கட்டுல இருக்கா, நம்ம குடும்பம் ஏன் இப்படி இருக்குங்கிறது கேட்கறதுக்கெல்லாம் ஒன்னும் பெரிய. அப்ப அதுக்கு என்ன காரணம்? நாம என்ன வைத்தறிச்சல் கொட்டிக்கிட்டோம்? யாரோட நல்லவங்களோட வைத்தறிச்சல் கொட்டிக்கிட்டோமா? நல்லோர் சொல்லை மிதித்து நடந்தோமா? பத்தினியின் சாபத்தை வாங்கிக்கிட்டோமா? நம்மளா கொஞ்சம் நினைவு பண்ணி பார்க்கணும். யாரிடெல்லாம் நாம என்ன பண்ணிருக்கோம் தெரியலன்னா, பொதுவா என்ன பண்ணோம், எத்தனை ஆத்மாக்களுக்கு நான் வலிக்க வலிக்க பேசினேனோ, சாபம் கொடுத்தேனோ, வீடு வந்தவர்களுக்கு துரத்தி அனுப்பினேனோ, அதையெல்லாம் நான் பண்ணினனும் தெரியாது. அத்தனை ஆத்மாக்களும் என்னை மன்னிக்கட்டும், நானும் அவர்களை மன்னிக்கிறேன், அந்த ஆத்மாக்களும் என்னை மன்னிக்கட்டும் அப்படின்னு ஒரு 21 தடவை, 40 தடவை, 100 தடவை கூட ஒரு நாளைக்கு நம்ம இந்த மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும் பொழுது, இந்த மன்னிப்பு நம்மளை என்ன பண்ணும், பெரும் உதவி செய்து, நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க போய் அந்த குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுவாங்க. என் வீட்டு குழந்தை எத்தனையோ எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குது ஐயா, நீ எனக்கு கருணை காட்ட, என் குலம் விளங்கறதுக்கு அருள் புரியன்னு அந்த முன்னோர்கள், அவங்க மாமனார் மாமியார் யாரும் முன்னோர்கள் 3 தலைமுறை இருப்பாங்க இல்லையா, அவங்க போய் அந்த குலதெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்ணி கேட்பாங்க. எப்படியும் அந்த கட்டு தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு யாராவது ஒரு நல்லவங்களை அனுப்பு, அவங்களுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் கூட ஒரு நல்ல நேரம் இருந்தால்தான் இந்த வார்த்தைகள் கிடைக்கும். நல்ல உன்னோட விமர்சனத்துக்காகத்தான் இதெல்லாம் கிடைக்க பெருமை தவிர எல்லார் வாயில இருந்தும் வார்த்தைகள் வந்துராது. அப்ப இது புரிந்து கொண்டு அந்த குலதெய்வ கட்டை நாம் அவிழ்த்தோம் என்றால் குடும்பம் சுபட்ச பெறும். அப்ப அந்த வீட்டுல திருமண தடைகள் விலகி தன் ஆட்டோமேட்டிக்கா திருமணம் நடக்கும், பிள்ளை பேரு உண்டாகும். அப்ப இதையெல்லாம் செஞ்சு உனக்கு அந்த நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நிஜமாவே என்ன பண்ணணும், ஒரு நன்றி. கண்டிப்பா எதனால யாரால நடக்கிறதோ அந்த மனிதர் காலில் விழுவதற்கோ நன்றி செலுத்துவதற்கோ நாம தயங்கவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அது ஒரு அவமானமாக நம்ம கருதவும் கூடாது. நல்ல நிலையில் நம்மை வைத்திருக்கும் இறைவன் நாம் செய்த ஒரு கெட்ட குணங்களாலோ இல்லை எண்ணங்கள் சரியில்லாதனாலோ நாம் செய்த தவற்றால் தான் நமக்கு இங்கு இழைக்கப்படுகிறது. அப்ப இது எதால வந்ததோ, நாம் இருக்கும் பொழுதே ஒரு தாய் தந்தை என்ன நினைக்கணும், நாம் இருக்கும் பொழுதே நம் குழந்தைகளின் குலத்தை காக்க அனைத்து விதமான செயல்களையும் செஞ்சு விட்டு போகணும்.